எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில் பயணிக்கின்ற நமக்கு தாயாம் திரு அவை இன்று புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த விழாவை சிறப்பிக்க அன்புடன் அழைக்கின்றது. இது ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல, மாறாக இது இரு நம்பிக்கையாளர்களின் சந்திப்பு. இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடந்த இறைவனின் வெளிப்பாட்டை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்ட சந்திப்பு. முதல் ஏற்பாட்டின் நிறைவாக கருதப்படுகின்ற திருமுழுக்கு யோவானும் புதிய ஏற்பாட்டின் தொடக்கமாக கருதப்படுகின்ற மீட்பர் இயேசுவும் பிறக்கும் முன்னரே ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற வியத்தகு செயல். எனவே இந்த சந்திப்பு நமக்கு தருகின்ற பாடம் அன்னை மரியாவை போல பிறரை தேடிச் சென்று உதவிகள் செய்ய வேண்டும் என்பதுதான். எனவே இத்தகைய மனநிலையோடு தொடரும் இத்தெய்வீக பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, சேலம் மறை மாவட்டம் அழகாபுரம் பங்கை சார்ந்த என் பாசமான நம்பிக்கையாளர்களே, இந்த மே மாதம் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவுக்கு சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்தின் நிறைவில் 31ஆம் தேதி நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள உங்களையும், மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே இணைகின்ற மற்ற சகோதர சகோதரிகளையும் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றேன். நம் அன்பு தாயின் பரிந்து பேசுதலால் உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக அருள்வாராக. இறைவன் முன்னம்
ஒருவர் முன்னும் நம்மையே நாம் தாழ்த்தி கொண்டால் நம் அன்பு தாயை பின்பற்றுகிறோம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஏற்புடைய விதத்தில் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, அரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆற்றல் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே,
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நம் மீட்பராகிய ஆண்டவர் நம் நடுவில் அரசராகவும் மீட்பராகவும் இருக்கின்றார். நம்முடைய தண்டனை தீர்ப்பை அகற்றி நம்மை அன்பு செய்யும் தந்தையாக அருகில் இருக்கிறார். எனவே எதை குறித்தும் பயப்படாமல் கவலைப்படாமல் முழு இதயத்தோடு கடவுளை அன்பு செய்ய இறை வார்த்தைக்கு செவி மடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உம் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தை 14 முதல் 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியாய் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். 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 இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து நீங்கள்
அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள், ஏனெனில் மாட்சியும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகம் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார்.
அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறை ஆட்சி அமைக்க பாடுபடுகிறது. அந்த தொலைக்காட்சி வழியாக தமிழகத்திலும் உலகமெங்கும் வளர்கின்ற அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, நலம் விரும்பிகளே, ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சொத்து என்று நான் கருதுவது 3 என்று சொல்லலாம். எல்லாவற்றை விட முக்கியமாக அவருடைய போதனை, வல்லமையுள்ள வார்த்தை. அன்றைக்கு நூற்றுவர் தலைவன் சொன்னார், ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் நலம் பெறுவார் என்று. ஆண்டவருடைய வார்த்தை பிரியமானவர்களே நலம் தருகின்ற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை மன்னிக்கின்ற வார்த்தை, உற்சாகமூட்டுகின்ற வார்த்தை. ஆகையினால்தான் நான் எப்போது பார்த்தாலும் இறை வார்த்தை வாசியுங்கள், கேளுங்கள், தியானியுங்கள் என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த 2வது மிகப்பெரிய கொடை தன்னுடைய சிலுவை பலி, இரத்தம் சிந்துகின்ற பலி. அதன் நினைவாக இரத்தம் சிந்தாமல் அவர் கொடுத்த புனிதமிகு நற்கருணை. நற்கருணை எனும் போது நாம் எல்லாரும் திருப்பலியில பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும். தகுந்த உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்க வேண்டும். நற்கருணையில் இருக்கிறவரை ஆராதிக்க வேண்டும். இதை செய்தால் நம் வாழ்வு மலரும், நிம்மதி இருக்கும். நன்மை செய்ய தாராள குணத்தை பெற்றுக்கொள்வோம். துன்பத்தை தாங்கிக் கொள்ள சக்தியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் கொடுத்த 3வது கொடையாக நான் நினைப்பது நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா. சிலுவை அடியில இதோ உன் மகன் என்று
நாம் எல்லாரும் அவருக்கு பிள்ளைகளாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்களே. இதோ உன் தாய் என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் தாயாக அவரை பெற்றுக்கொண்டோமே, அதுதான் மிகப்பெரிய கொடை. பிரியமானவர்களே, இந்த மே மாதத்தில் அந்த தாயின் பரிந்து பேசலை மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். அவரிடம் விளங்கிய அருமையான பண்புகளை தியானிக்கிறோம். கடைசி நாளிலே மாதா எலிசபெத் அம்மாவை சந்திக்க சென்றதை நாம் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடுகிறோம். இதோ ஆண்டவருடைய அடிமை, மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்றார்கள் நம் தாய். ஏன் அப்படி சொன்னார்கள்? நம்பினார்கள். கடவுளால் ஆகாதது எதுவுமே கிடையாது என்று கபிரியேல் தூதர் சொன்னார். அப்படியா? இதோ ஆண்டவருடைய அடிமை, மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். கபிரியேல் தூதர் ஒரு அடையாளத்தை சொன்னார். கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. அதற்கு ஒரு சாட்சி என்ன தெரியுமா? உன்னுடைய சொந்தக்காரி எலிசபெத் அம்மா முதிர்ந்த வயதிலே இருக்கிறாரே, மலடி என்று அவரை இழிவாக பேசிக் கொண்டார்களே, அவரே கருவுற்றிருக்கிறார். அவருக்கு இது 6ஆம் மாதம். பாருங்கள், மாதா உடனே போனார்கள். சில பேர் சொன்னார்கள், அது உண்மையா சம்மனசு சொன்னது என்று பார்க்க போனார்கள் என்று. அதற்காக அவர்கள் போகவில்லை. புனித அம்ரோசியார் சொல்லுகிறார், தாட்சியோடு போனார்கள், அன்போடு போனார்கள், உதவி செய்ய போனார்கள், நம்பிக்கையோடு போனார்கள் என்று. அப்படித்தான் உடனே நம்முடைய தாய் 3-4 நாள் பயணம் பண்ணி அங்கே அயன் கரீம் என்ற அந்த ஊருக்கு போகின்றார்கள். பாருங்கள், அதைத்தான் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம். அங்க நடக்கிறதெல்லாம் பாருங்க, நமக்கு அருமையான பாடமா இருக்கு. போன உடனே மாதா எலிசபெத் அம்மாவை வாழ்த்தினார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அடுத்தவர்களை கிரீட் பண்ண நமக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. வரவங்களை வான்னு கூப்பிட நேரம் இல்லை. வீட்டுக்கு வந்த விருந்தினரை முகமலர்ச்சியோடு வழி அனுப்பி வைக்கவும் நமக்கு நேரம் இல்லை. Greetings or blessings, my dear brothers and sisters. வாழ்த்து கூற வேண்டாம். எலிசபெத் அம்மா வாழ்த்தல, அவங்க வீட்டுக்கு போனாலும் மாதா தான் வாழ்த்தினார்களாம். பாருங்கள், இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, ஆண்டவரை நீங்கள் வரவேற்க வேண்டாம். மாதாவை போல, எலிசபெத் அம்மாவை போல, வெல்கம் த லார்ட் இன் யுவர் லைஃப்ஸ். அதனுடைய இன்னொரு பிரதிபலிப்பு, வெல்கம் our brothers and sisters. நம்முடைய சகோதர சகோதரிகளை வரவேற்க வேண்டும். எலிசபெத் அம்மா மட்டும் மாதாவை வரவேற்கவில்லை, மாதா அவர்களை வரவேற்றார்கள். தற்பெருமையோடு இந்த தாய் நிற்கவில்லை. உனக்கு தெரியுமா, நீ ஒரு சாதாரண குழந்தைக்கு தான் தாயாக போகிறாய், நான் யார் தெரியுமா, கடவுளின் தாயாக போகிறேன் என்று மேட்டிமையோடு இந்த தாய் இருக்கவில்லை. 3 மாதம் அங்கே இருந்து பணிவிடை புரிந்தார்கள். பாருங்கள், என்ன செஞ்சிருப்பாங்க? பெருக்கியிருப்பாங்க, துவைச்சிருப்பாங்க, சமையல் செய்திருப்பாங்க, அவங்களுடைய ஆடு மாடுகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். சாதாரண பெண்ணாக பணிவிடை செய்கின்ற நம் அன்பு தாயிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், இன்னும் ஒரு பாடம். என் பாசமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 பெண்கள் சந்திக்கிறார்கள். எத்தகைய சூழ்நிலை! 2 பேருமே அசாதாரண சூழ்நிலையில் கருவுற்று இருக்கிறார்கள். எத்தனையோ தாய்மார்கள் சொல்ல கேட்டு இருக்கிறேன், குழந்தை வயிற்றில் ஆடுற மாதிரி இருக்கு, என் வயிற்றில் இருக்கிற பிள்ளை எட்டி உதைக்குது. அதே போலத்தான் ஒரு மகிழ்ச்சியோடு, எதிர்பார்ப்போடு, நன்றியோடு காத்திருக்கின்ற 2 தாய்மார்கள். 2 பேருடைய வயிற்றிலும் குழந்தைகள். 2 பேருமே பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பார்கள். But each woman leaves it to the other to break the news.
மாதா போயிட்டு உடனே சொல்லல. எலிசபெத் மாதாவை பார்க்கறாங்க. என் ஆண்டவருடைய தாய் என் வீட்டுக்கு வர நான் கொடுத்து வைத்ததப்படி பாருங்கள். ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பினாயே நீர் பேறு பெற்றவர். மாதா பேறு பெற்றது எதற்காக? அவருடைய நம்பிக்கைக்காக என்று எலிசபெத் அம்மா வாழ்த்துகிறார். பாருங்கள், மாதாவை பாருங்கள், பெருமைப்படவில்லை. எல்லா புகழ்ச்சியும் மாட்சியாம் ஆண்டவருக்கே என்று சொல்லி அருமையான நன்றி கீதம் இசைக்கிறார்களே பாருங்கள். கடைசியா நான் சொல்ல வர செய்தி என்ன தெரியுமா? நான் கூட இதே மே மாசம் 31 தான் என்னுடைய ஆயர் நியமனத்தின் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று திருத்தந்தையிடம் கேட்டுக்கொண்டேன். மே மாசம் 31 ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் என்னைக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி. மே மாசம் 31 எதுக்குன்னு கேட்டாரு திருத்தந்தையினுடைய தூதர். நான் சொன்னேன், மாதா இயேசுவை சுமந்து கொண்டு எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போனாங்க. எலிசபெத் அம்மா மகிழ்ச்சி அடைந்தார்கள். லிட்டில் ஜான் லீப்ஸ் இன் த வார்ம். வயிற்றில் இருக்கிற குழந்தையும் சந்தோஷத்தால் தொழுது. சகரியாவை பத்தி எழுதியில்ல, அவரும் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அது போல நானும் இயேசுவின் வார்த்தை அறிவிக்க வேண்டும். இயேசுவை சுமந்து செல்ல வேண்டாம். சேலம் மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியால் நிறைய வேண்டும். இயேசுவை சுமந்து சென்று நம்மை சந்திக்கிறவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், நற்கருணை பலியிலே பங்கெடுப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை சுமந்து செல்வோம். நம் வீட்டார், நம்மோடு பணிபுரிவோர், நாம் சந்திப்பவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியால் நிறைவார்களாக. அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக, அழகாபுரம் பங்கு மக்களுக்காக, சேலம் மறை மாவட்டத்துக்காக, மாதா தொலைக்காட்சியை கண்டு கழிக்கின்ற அத்தனை நம்பிக்கையாளர்களுக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பல்வேறு தேவைகளுக்காக மன்றாட்டுக்களை எழுப்புவோம். தன் உடலையே மானிடருக்காக பகிர்ந்தளித்த இயேசுவை, உமது அருட்சாதனங்களை நிறைவேற்ற உம்மால் அழைக்கப்பெற்ற திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், இருபால் துறவியர் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் உமது மக்களை இறை மனித உறவில் வழிநடத்தவும் 2025 யூபிலி கொண்டாட்டத்திற்காக தயாரிக்கும் எங்கள் திரு அவை எதிர்நோக்கு என்னும் திரியை அணையாமல் காத்து இம்மண்ணில் மாற்றம் கொணர ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்தாலும் இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டு மக்களின் தேவைகளை உணர்ந்து பல நல்ல திட்டங்களை உருவாக்கி அவைகள் அனைத்தும் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் உயரவும், மக்கள் தங்கள் பாதுகாப்பு உரிமையை பெற்று வளமோடு வாழ ஆவன செய்ய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே எம் இறைவா, நீர் உருவாக்கிய இந்த பூமியில் நாளும் காணும் வன்முறை, போர், கலவரம், இயற்கை சீற்றம், விபத்துகள் அகன்று மனிதர்கள் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாக வலம் வரவும், உலக சகோதரத்தை உயர்த்தி பிடித்து ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, மக்கள் மனங்களில் காணப்படும் கயமை உணர்வு, போட்டி மனப்பான்மை, ஆணவம், கோபம், பழிக்கு பழி வாங்குதல் போன்ற தீய குணங்களை விடுத்து இலகிய மனம், இரக்க குணம் கொண்டு சக மனிதர்களோடு அன்பை பகிர்ந்து வாழவும், மனித நேயம் காத்து நல் மக்களாக வாழும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாயிருக்கின்றன என்பதை மாதா தொலைக்காட்சி வாயிலாக உலகிற்கு பறைசாற்றும் அருட்தந்தையர்கள்,
ஊழியர்கள், உபகாரிகள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கின்ற இந்த இறையாட்சி பணியை மேன்மேலும் திறன்பட செய்ய உமது அருள் ஆசிரை நிறைவாக கொடுத்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இதோ நம்பிக்கையோடு இந்த புனிதமான திருப்பலிக்கு வந்து ஜெபிக்கின்ற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்ததை கொண்டாடி மகிழ்கிறோம். அந்த தாயினுடைய பரிந்து பேசுதல் முன்மாதிரி எங்களுக்கு என்றும் துணை இருப்பதாக. அவருடைய பெயரில் நாங்கள் அமைத்துள்ள மாதா தொலைக்காட்சியை, அதை வழிநடத்துகின்ற தமிழக ஆயர்களை, எங்கள் அன்பு ஆயர் சிங்கராயர் அவர்களை, தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருள் பணி டேவிட் ஆரோக்கியம் அவர்களை, இன்னும் ஒத்துழைக்கின்ற அனைவரையும், எங்கள் மேய்ப்பு பணி இயக்குனர் தந்தை கிஷோர் அவர்களை, இன்னும் மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து பணிபுரிகின்ற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் அழகாபுரம் பங்கை நீர் ஆசீர்வதியும். சேலம் மறை மாவட்டத்தை ஆசீர்வதியும். நாங்கள் எல்லாரும் மாதாவின் மனநிலையோடு அன்பு, மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாருக்கும் கிடைக்க பாடுபட துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து விடையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாயிருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாளை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னிருந்து ஊழியம் புரிய தகுதியுள்ளவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அருள் செல்வம் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை வரவேற்பவர்கள், இவரை சுமந்து செல்பவர்கள், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்கள், இத்திருவிருந்திலே பங்கு பெறுபவர்கள் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு அரும் பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இந்த அருளடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. என்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுங்கள். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமென். புனித கன்னிமரியா வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. ஆமென். இன்று இறை பற்றுதலோடு இவ்விழாவை கொண்டாட கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள், உடல் உள்ள நலம் அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அடியவரை தயவுடன் கரை மழை